ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன டிஆர்பி வச்சு டாப் 15 சீரியல்ஸ் இன் தமிழ்நாடு ஓவராலாக பார்த்துடலாம். எஸ், வீக் 18. ஸோ தொடர்ந்து முதல் இடத்துல சிங்கப்பண்ணி சீரியல் இருக்காங்க 9.25. செகண்ட் பொசிஷனில் கயல் சீரியல் 8.44. தேர்ட் பொசிஷனில் எதிர்நீச்சல் சீரியல் 8.06. ஃபோர்த் பொசிஷன் வந்து வானத்தை போல சீரியல் 8.05. 0.1 தான் வித்தியாசம். ஃபிஃப்த் பொசிஷனில் சிறகடி காசை சீரியல் 7.24. சிக்ஸ்த் பொசிஷனில் சுந்தரி சீரியல் 6.82. செவன்த் பொசிஷனில் மல்லி சீரியல் 6.36. எய்த் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல் 6.27. 9th பொசிஷன்ல பாண்டியன் சோ சீசன் 2 5.81. 10th பொசிஷன்ல கார்த்திகை தீபம் சீரியல் 5.47. 11th பொசிஷன்ல இனியா சீரியல், இது ஒரு நியூ டைமிங் 10 o'clockல இருக்காங்க. ஸோ 5.22. 12th பொசிஷன்ல ஆக கல்யாணம் சீரியல் 4.98. 13th பொசிஷன்ல சின்ன மருமகள் சீரியல் 4.92. 14th பொசிஷன் வந்து இலக்கியா 4.62. 15th பொசிஷன் வந்துட்டு அண்ணா சீரியல் 4.61. ஸோ டாப் 15 சீரியல்ஸ் நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த முறையா இருக்கு. சிறகடி காசு வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு டாப் 4th பொசிஷன் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த டைம் வந்து 5th பொசிஷன் வந்து போயாச்சு. அதே போல மல்லி சீரியலுமே வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டிங்ஸ் வாங்கல. ஏன்னா அவங்களே நம்மளுடைய இனியா சீரியல் அந்த அளவுக்கு பெட்டரான ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களுமே வந்து டவுன் தான். ஸோ அதே போல வந்துட்டு நம்ம இனியா வந்து டைம் சேஞ்ச் பண்ணி 10 o'clock போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ரேட்டிங். ஏன்னா 9:30 ஸ்லாட்ல வந்து நியூ லான்ச்சஸ் 6.3. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 6.9 கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அது இல்லாமல் அந்த நியூ பொசிஷன்லையுமே 0.8 கிட்ட வந்து அவங்களுமே ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இனியா இஸ் குட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா. ஸோ நியூ சீரியல் தான் இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல டாப் 10 அகைன் சீதம் வந்தாச்சு. எஸ், கார்த்திகை தீபம் சீரியல் இஸ் பேக் டு டாப் 10. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சந்தோஷமான விஷயம் தான். அதே போல வந்துட்டு மகாநதி சீரியல் வந்து இந்த டைம் வந்துட்டு அவுட் ஆஃப் 15 வந்து போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து டாப் 15 வந்து அவங்க இருந்திருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நியூன் சீரியல்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடி இருக்காங்க. இலக்கியா அவங்களாம் வந்துட்டு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு போயிருக்காங்க. அதே போல அண்ணா சீரியலுமே வந்து டாப் 15 வந்திருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் 17-18 பொசிஷன்ல இருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கி நம்ம மகாநதியை பீட் பண்ணி டாப் 15 வந்தாச்சு அப்படிங்கிறதா. ஸோ இனிமேல் ஒரு பெரிய சேஞ்சஸ் இந்த வார டிஆர்பி இருக்கு. ஸோ ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. ஸோ நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.